ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சைனீஸ் பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு பாதி முட்டைக்கோஸை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அந்த முட்டைக்கோஸை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கேரட்டை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது குடமிளகா இந்த மாதிரி சாப் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா, இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை பவுடராக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இடித்து வச்ச இஞ்சி பூண்டு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஒரு 1/2 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்கடுத்தது இந்த பக்கோடாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸே நிறையா தண்ணி விடும். அதுக்கடுத்தது குடமிளகா இருக்குது, அதனால் தண்ணி சேர்த்துக்க வேணாம். ஃபஸ்ட்டு கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது நான் கேசரி பவுடரு ரெட் கலர் இருக்கு இல்லையா, அது எடுத்திருக்கேன் லைட்டாக, அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முட்டைக்கோஸ் பக்கோடாக்கு இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து பக்கோடா போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டு நல்லா பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான கேபேஜ் சைனீஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக கெச்சப் கூட சர்வ் பண்ணிங்க அப்படிங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.